நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணும், எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாம ஃபர்ஸ்ட்லி சிலபஸ் நான் கம்ப்ளீட்டா கோ த்ரூ பண்ணுவேன். லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ் பிவைக்கு கொஸ்டின்ஸை ஜஸ்ட் எடுத்து நான் பார்ப்பேன். செகண்ட்லி ஆன்லைன்ல யூபிஎஸ்சிக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா யாரு வந்து கைடன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றத நான் கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணுவேன். யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வந்து ஜெனரல் மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டு எந்த பர்சன் வந்து ரிலையபிளா இருக்காங்களோ அவங்க கிட்ட ரீச் அவுட் பண்ணி அவங்களோட கைடன்ஸ் நான் எடுத்துக்குவேன். தேர்ட்லி அட்லீஸ்ட் ஒரு மென்டர் கிட்ட கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்களோட கைடன்ஸ் படி நான் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் அஃபேர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். காலேஜ் படிக்கிறனால ஆஃப்லைன் கோச்சிங் போகாம ஆன்லைன்ல யாரு பெஸ்டா கொடுக்குறோம் அப்படின்றத ரிசர்ச் பண்ணி அவங்களோட கைடன்ஸை நான் ஃபாலோ பண்ணுவேன். சைமல்டேனியஸ்லி ஜிஎஸ் ப்ரிப்பரேஷனுக்காக நான் பேசிக் தமிழ்நாடு புக்ஸ்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆஸ் வெல் அஸ் ரீசார்ட் ப்ரிப்பரேஷன் அட்லீஸ்ட் நான் 30 minutes ஒன் டேல நான் கண்டிப்பா பண்ணுவேன். காலேஜ்ல இருக்கனால நான் நியூஸ் பேப்பருக்கு நான் அதிகமா டைம் வேஸ்ட் பண்ணாம ஜெனரல் ஸ்டடீஸ்ல நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.